ஹாய், ஹலோ கைஸ். இது வந்து ஒரு நியூ மான்ஹுவா தான். இந்த மான்ஹுவாவோட பேர் என்னன்னா, த எம்பர் நைட் ஓகேங்களா? இப்போ இந்த மான்ஹுவாவோட கதை என்னன்னா, ஹீரோ வந்து ஒரு பலவீனமானவன் தான். அவனுக்கு எந்த பவரும் இல்லன்னு நீங்க வச்சுக்கங்க. ஆனா, அவனுக்கு அவனோட புத்திசாலித்தனம், அவனோட அறிவ வச்சு எப்பேர்ப்பட்ட எதிரியையும் எப்படி தோற்கடிக்கிறான் அப்படின்ற கதை தான் இது ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயிடுவோம். சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேள்வியை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு போர் வெடிச்சிருக்கு. இப்போ ஒரு பக்கத்துல 37,463 வீரர்களை கொண்ட ஒரு படை இருக்கு. அதுவே இன்னொரு பக்கத்துல 1,00,000க்கும் மேல இருக்க வீரர்களை கொண்ட படை இருக்கு. இப்போ இந்த ரெண்டு படைகள்ல எந்த படை ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு அவங்களும் கேட்ட உடனே அங்க இருக்க யாருமே ஆன்சர் சொல்ற மாதிரி இல்ல. எல்லாரும் திருன்னு மூச்சிட்டு இருக்காங்க. யாராச்சும் பதில் சொல்லுங்கடா, அவங்களோட டீச்சரா என்னோட மனம் அப்படியே புண்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்க ஒருத்த கையை தூக்கி, அது வந்து முதல் படை தான் ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட டீச்சரும் எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவனும் 37,463 பேர் கொண்ட ஒரு படை, தன்னோட படையில இருக்க கடைசி வீரன் வரைக்கும் தெரிஞ்சிருக்க ஒரு படை வெறும் 1,00,000 பேர் கொண்ட ஒரு படை கிட்ட கண்டிப்பா தோத்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். யாருன்னா நம்ம ஹீரோ. அவன் தான் ஹீரோ ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவனோட பேர் என்னன்னா நாஜின். இப்போ அங்க இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோ சொன்னதுக்கு ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டீச்சர் மட்டும் டிங் 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 டிங், நமக்கு ஒரு வெற்றியாளர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே இதை மறந்துடாதீங்க. அறிவுன்றது பவரை விட வலிமையானது. அது எவங்கிட்ட இருக்கோ அவனால மட்டும்தான் நைட் ஆக முடியும். இப்போ ஒரு நைட்னா என்ன? கௌரவம், நீதி, இந்த வார்த்தைகளோட உருவம் தான் நைட்ஸ். நீதிக்காக அவங்களோட உயிரை ஒரு செகண்ட் கூட தியாகம் பண்ண தயங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மரணத்தை ஒரு ஹானரா பார்ப்பாங்க. இந்த எரால அவங்கள தான் ஹீரோஸ்ன்னு சொல்றாங்க. நீ எப்படி இவ்வளோ சீக்கிரமா சொன்ன? நீ என்னோட மனசை புண்படுத்திட்ட நாஜின், நீ ரொம்பவே மோசமானவன் அப்படின்னு டீச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஒன்றும் புரியாம முழிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டீச்சரும், அப்படின்னா நாளைக்கு தான் அந்த முக்கியமான நாள், உங்களோட டெஸ்ட். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஈஸியா நடந்துகிட்டதை வச்சே உங்க எல்லாருக்கும் ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாருமே மோசமான நிலையில இருக்கீங்க. அதனால நாளைக்கும் நீங்க இந்த மாதிரி முட்டாள்தனமான பலவீனத்தை கொண்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. அதனால நீங்க எல்லாரும் இப்பயே தயாராகிக்கீங்க. நாளைக்கு யாரும் உங்களுக்கு இறக்கம் காட்ட போறது இல்ல. சரி, ஆல்ரைட், இன்னைக்கு எவ்வளவுதான். அதனால நீங்க எல்லாரும் போகும்போது 100 பேசிக் ரெப்பிட்டேஷன் ட்ரில்ல பண்ணிட்டு போங்க. ஆனா என்னோட கேள்விக்கு சரியான பதில சொன்ன நாஜினை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க. அதை கேட்ட இங்க இருந்தவங்களாம் நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமா கடுப்பாக்குறானுங்க. அதை பார்த்து அந்த டீச்சரும், நோ ஃபைட். இப்போ உங்களுக்கு கேக்குதா? நான் இதை இன்னொரு வாட்டி பார்த்தேன்னா கடுமையான ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அமைதியா இருக்கானுங்க. அதுக்கப்புறம் நாங்க எப்படி 100 ரிப்ஸை பண்ண முடியும்? நாளைக்கு வேற எக்ஸாம், இதை இந்த நேரத்துல முடிக்க முடியுமா? அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒருத்தனும் கீழே மயக்கம் போட்டு விழுந்திருக்க ஒருத்தன் கிட்ட போயிட்டு, லூஸ் பிராக்டிஸ் முடிஞ்சிச்சு, எழுந்துரு. ஒரே ஒரு உத வாங்கினதுக்கே எப்படி மயங்கி விழுந்த? இல்ல, அவளோட உத ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட, நாஜின் நீ வீட்டுக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்கிறான். அதுக்கப்புறம் இன்னொருத்தனும், ட்ரைனிங்ல இருந்து நைஸா எஸ்கேப் ஆகி போறது நல்லா இருக்குல்ல? ஹீரோவும் யாஸ் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனும், நான் உன்னை பார்த்தேன், நீ அந்த ஃபாடியான் கூட ட்ரைனிங் பண்றத நான் பார்த்தேன். அதை கேட்ட ஹீரோவும் அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்க்கறான். அவனும் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். அவங்களுக்கு நடுவுல வந்த அந்த டீச்சரும் அந்த அட்டாக் வர்றத பாக்குறாங்க. அந்த அட்டாக் எவ்வளவு ஸ்லோவோ அவங்க கணக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த பேனல்ல காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் செம காண்டாயிட்டு அந்த அட்டாக் பண்ண வந்தவனோட கையை பிடிச்சி தூக்கி விசிறி இன்னொருத்தவன் மேல அடிக்கிறானுங்க. அந்த அட்டாக் வந்து அவனோட மூஞ்சிலே போகுது. அதுக்கப்புறம் இன்னொருத்த அட்டாக் பண்ண வர்றதை பார்த்து அவங்களும் அடுத்த செகண்ட் அவன் பக்கத்துல போயிட்டு அவனோட வயிற்றுலயே ஒரே கிக்கு விடுறாங்க. அவ்வளவுதான், அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்பதான் கொஞ்சம் காம் டவுன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அடிவான எல்லாரும் திரும்பி எழுதி நிக்கிறானுங்க. அங்க நம்ம ஹீரோவும் எதுவும் பண்ணாம அப்படியே நின்னுட்டு இருந்திருக்கான். நீ இங்கே நின்னுட்டு அதை பார்த்துட்டு இருந்தியாடா முட்டாள்? இங்க இருக்கவங்களே நீ தான் ஸ்ட்ராங்னு உனக்கே தெரியல. அதுக்கப்புறம் வேற நைட் ஆகுறதுக்கு டீம் ஒர்க் தான் ரொம்பவே முக்கியம். அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் அவனை கண்டுக்க கூட இல்ல. நான் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னை இக்னோர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நம்ம ஹீரோவை அடிக்க போற நேரத்துல ஒருத்தன் நடுவுல வந்து அந்த அடிக்க வந்தவனோட கையை பிடிச்சிட்டு ஸ்டாப் அப்படின்னு சொல்றான். நீ இன்னொரு வாட்டி சண்டை போட்டனா நாங்க எல்லாரும் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவோம். ஃபாடியான் சொன்னதை கேட்டியா? அவ இதெல்லாம் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னான். அதை கேட்ட பச்சை கலர் முடியும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட கையை பிடிச்சிட்டு இருக்கிறவனும், அதுக்கான அர்த்தம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்பல, நீயும் தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம ட்ரில்ல ஸ்டார்ட் பண்ணுவோம், அதாவது பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை கலர் முடியோட கையை விடுறான். அவனும் கொஞ்சம் கோவப்படுறான். அதுக்கப்புறம் இவனும் தண்டனை கிடைக்கிறது வந்து நல்லதுதான் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட இன்னொருத்தன் டென்ஷன் ஆகுறான். அதுக்கப்புறம் அந்த பச்சை கலர் முடியும், நான் சொல்றேன் நாஜின் கிட்ட ஏதோ சரியில்லை, அவன் எப்பயுமே மரியாதை இல்லாம தான் நடந்துப்பான், ஆனா இப்போ அது ஓவர் ஆயிட்டு இருக்கு. நாங்கெல்லாம் அடி வாங்கிட்டு நின்னுட்டு இருந்தப்போ அவன் அதை பார்த்துட்டு இருந்தான் பாரு,
அதுக்கு பிளாக் கலர் முடியும். அவன கொஞ்சம் விடுவோம். அவன் இன்னும் அப்படியே இருந்தா தான் அது கொஞ்சம் விசித்திரமா இருக்கும். உனக்கே தெரியும்ல அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்றான். அதை கேட்ட அந்த பச்சை கலர் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாகுறான். குடும்பத்தை இழந்ததால வர வேதனை நீ கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவே கொடூரமானது அப்படின்னு பிளாக் கலர் முடியும் சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நடந்து போயிட்டு ஒரு இடத்துல நின்று அப்படியே வானத்தை பார்த்து அவன் அப்படியே தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் அவன் ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி நினைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்பவே வேதனையில இருக்க மாதிரி நடிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இது ஒர்க் ஆயிடுச்சு. யாருன்னா அதை நோட்டீஸ் பண்ணீங்களா? போன வாரம் என்னோட வீடு வந்து தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு. அதுல என்னோட பிரதர் சாம்பல் ஆயிட்டான். எனக்கு இருக்க ஒரே குடும்பமே அவன்தான். ஆனா ஒரு உண்மை இருக்கு. அது யாருக்குமே தெரியாது. அந்த உண்மை என்னன்னா, நான் தான் நாகியூன். அதுக்கப்புறம் நான் தான் என்னோட பிரதரையே கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ, பாய். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ நாகியூன் யார்கிட்டயோ அடி வாங்கி கீழே விழுறான். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பெரிய சம்பவம் நடந்த நாள். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நாகியூனை 3 பேர் வந்து சுத்து போடுறாங்க அடிக்கிறதுக்கு. அது யாருன்னு பார்த்தா வேற யாரில் இவனுங்க தான். அந்த பச்சை முடிக்காரனும் என்ன சொல்கிறான்னா, அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மிதின்னு மிதிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அடியெல்லாம் வாங்கிட்டு எழுந்துக்க முடியாமல் இருக்கான். அதுக்கப்புறம் இப்போ தான் இவனுங்களுக்குலாம் அந்த கோபம் போன மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பச்சை முடிக்காரன் என்ன சொல்கிறான்னா, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா போகும்போது நம்ம ஹீரோ மேல எச்சிய துப்பிட்டு போறான். அதுக்கப்புறம் கேவலமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் அங்கிருந்து போறானுங்க. அவனுங்க போயிட்ட பிறகு நம்ம ஹீரோ எழுந்து நின்று தலையில என்னவோ இருக்கிறத தொட்டு பார்த்து இதுவும் சொல்ல முடியாம இருக்கான். அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்து ஆழ்ந்த விரக்திக்கு போய் நான் எப்பயுமே இந்த கிராமத்தை வெறுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அண்ணன் நேஜினோட மேகசின் அங்கே இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த கடையில் போயிட்டு இந்த மேகசினோட காப்பி ஒன்று கிடைக்குமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கடைக்காரர்கிட்ட காசு கொடுக்குறான். அப்படி இருந்தும் அந்த கடைக்காரரு நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே அந்த மேகசினை விட்டுறாரு. ஆனால் நம்ம ஹீரோ அதுக்கு எதுவும் எதிர்த்து பேசாமல் அவனோட மூஞ்சை அலட்சியமாக வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த மேகசினும் கீழே விழுது. அதுக்கப்புறம் அந்த கடைக்காரர் பார்க்குற பார்வை வந்து அவனோட அந்த முகத்தில் இருக்க பார்வை அவன் என்னை எவ்வளோ தாழ்வா நினைக்கிறான் அப்படின்றது எனக்கு நல்லா காமிக்குது. நான் இந்த கிராமத்துல வாழும்போது இன்னும் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன்னா, மக்களோட எக்ஸ்பிரஷன் முகபாவனையை எப்படி படிக்கிறது அப்படின்றத கத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு நினைச்சிட்டு அந்த மேகசினை எடுக்கிறான். எடுத்து அந்த மேகசின்ல இருக்க தூசியை நல்லா தட்டிட்டு அதை பத்தி நீங்க சொல்லவே வேணாம். ஏன்னா நான் என்னோட சொந்த எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால சிரிக்கவும் முடியாது, அழவும் முடியாது. நான் எப்பயுமே அலட்சியமான முகபாவனையை தான் வச்சிருக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் என்ன கொஞ்சமா துன்புறுத்துவாங்க. அஃப்கோர்ஸ் நான் அலட்சியமா இருக்கிறவன் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மேகசினை திருப்பி படிக்க ஆரம்பிக்கிறான். இவர் வந்து ஒரு வளர்ந்து வர ஸ்டார். இவருக்கு நைட் ட்ரைனிங் கொடுக்க எல்லா டியூட்டரும் ஆசைப்படுறாங்க. அதுக்கப்புறம் சிறந்த எதிர்காலம் கொண்ட நைட்டா செகண்ட் பிளேஸ்ல இருக்கான். நேஷனல் லெவல்ல நடக்கிற நைட் ட்ரைனிங் போல்ல மோஸ்ட் பாப்புலரா ஆனவன். நெருப்பு கிராமமான உடியோவிலிருந்து வந்தவன் நாஜின். அதை படிச்சுட்டு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். அதுக்கப்புறம் நிச்சயமா என்னால சில நேரங்கள்ல என்னோட எக்ஸ்பிரஷன்ஸை கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கப்புறம் ஒருத்தர் உனக்கு நான் பாதி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் என்ன ஆனா ஏன் நீங்க எதை செய்ய சொன்னீங்களோ அதெல்லாம் நான் நிச்சயமா செஞ்சு முடிச்சிட்டேன். அது எனக்கு நிச்சயமா தெரியும். அப்படி இருக்கப்ப எனக்கு ஏன் பாதி சம்பளம் மட்டும் தான் தரீங்க? அதுக்கு அவன் என்ன சொல்றானா, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நீ வேலை செஞ்சுட்டு இருக்க நேரத்துல அந்த இடத்தை விட்டு நீ வெளியே போயிருக்க. அனுமதியே இல்லாம நீ அந்த இடத்தை விட்டு வெளியேறினதுக்காக உன்னோட சம்பளத்தை நான் பாதியே குறைச்சிட்டேன். அதான் காரணம். அதை கேட்ட ஹீரோவும் இருங்க அது அது அப்படின்னு சொல்ல வந்துட்டு போதே அவரு 3ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லிட்டு விலையை குறைகிறாரு. ஹீரோவும் அது வந்து லூசின் அந்த காய்ஸ் அவங்களாம் என்னை இழுத்துட்டு போனதுனால தான் அவரும் 1/4 பங்கு அப்படின்னு சொல்லி விலையை இன்னும் குறைக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட முழு பாடியுமே நடுங்கிட்டு இருக்கு. எதனாலனா நம்ம ஹீரோ அவ்வளோ கோபப்படுறான். அதுக்கப்புறம் அவரும் இந்த கிராமத்துல உன்னை வேலைக்கு எடுக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான், அது உனக்கு தெரியும் தானே? அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம ஷாக் ஆகிட்டு அமைதியாகிறான். எதுவும் பண்ண முடியாம என்னால் அழவும் முடியாது, அதே நேரத்துல என்னோட மூஞ்சை சுளிக்கவும் முடியாது. நான் இதை கண்டினியூ பண்ணணும் என்னோட அலட்சியமான எக்ஸ்பிரஷனை. ஏன்னா அது எனக்கு தகுதியானதுதான். ஏய் அவன் அங்க இருக்கான்டா அப்படின்னு யாரா சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் திரும்பி பார்க்கறான். அந்த அட்டாக்ல இருந்து நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். எந்த அட்டாக்னா கல்ல தூக்கி வச்சிருக்கானுங்க உண்டிக்குள்ள வச்சு. இடியட் அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. சரி இந்த முறை கவனமா பாரு அது மிஸ் ஆகாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த கிராமத்துல ஒரு குற்றவாளியை தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா நான் இந்த கிராமத்தை எரிச்சு அழிச்சவன். ஆனா அதெல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிடணும் சீக்கிரமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் நினைச்சிட்டு படிச்சுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க நம்ம ஹீரோவை இடிக்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோ கீழே விழுறான். அப்ப அவங்க கையை கொடுக்குறாங்க. ஐ எம் சாரி
ஃபைன் நாகியூன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் யார் நமக்கு கை குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து ஷாக் ஆகுறான். யாருன்னா, நாஜின் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அவங்க அண்ணனும் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஐ எம் ஃபைன் நாஜின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எழுந்துக்கிறான். அந்த தீ விபத்து நடந்த நேரத்துல அவன் என்ன மாதிரி இல்லாம இந்த வில்லேஜில் இருக்க எல்லாரையும் காப்பாத்த ஓடுனான். இவன் தான் இங்க வில்லேஜோட ஹீரோ. அதுக்கப்புறம் அவன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் இவனும் நம்ம ஹீரோவும் நேஜனும் போறத பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நேஜனும் என்ன சொல்றானா, அது என்ன ஒரு மேகசினா? ஹீரோவும் இதுவா அப்படின்னு சொல்றான். நேஜனும் அது நான் தானே, அதனாலதான் நீ இதை வாங்கினியா? ஐயோ கடவுளே, எனக்கு ரொம்பவே வெக்கமா இருக்கு. ஹீரோவும் வெயிட், என்ன இது உண்மையாவே நீதானா? அதான் கேட்ட நேஜின்னு உம்முன்னு ஆயிட்டு, அப்படின்னா நீ இதை என்ன பார்த்து வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன் நம்ம ஹீரோ கிட்ட. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் சும்மா விளையாடினேன், அது நீ தான் எனக்கு எப்பயோ தெரியும். ஆக்சுவலி நீ இதை பாரு, இதுல கான்டினென்ட்ஸ் கண்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு நேஜினும் ஆமா, ஆனா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது எதனா ஒரு பெரிய அட்வென்ச்சருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்போம்ல, நான் ஆசைப்படுறது என்னன்னா இந்த கிராமத்தை விட்டு நம்ம வெளியே போகணும். அதுக்கப்புறம் த ஐஸ் டெசர்ட், த கிறிஸ்டல் சி, த ஃபிங்கர் ராக் மவுண்டன்ஸ், அதுக்கப்புறம் எம்பரர் வாழ்றாரு அப்படின்னு சொல்லப்படுற கேபிட்டல், அப்படி இல்லைன்னா நம்ம ஈஸ்டர்ன் கான்டினென்ட், வெஸ்டர்ன் கான்டினென்ட் அப்படின்னு எல்லா இடத்தையும் இந்த உலகத்தையே சுற்றி பார்க்கணும். நீ ஒரு நைட்டா, நான் ஒரு அட்வென்ச்சரா, இந்த உலகத்தில் இருக்க ஏதாவது ஒரு இடத்துல நம்ம திரும்பவும் சந்திக்கணும் கண்டிப்பா அப்படின்னு நேஜனும் சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் இன்னும் நீ வருத்தப்படுறியா? நான் உன்னை விட்டு பிரியறத நினைச்சு அழாதானே? நான் இல்லாம உன்னால சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியானே அப்படின்னு ஹீரோவும் கேட்கிறான். அதுக்கு நேஜனும் இல்ல, நான் ஒன்ஸ் வந்து ட்ரைனிங் முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு உதவித்தொகை கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு டோரை திறக்கும் போது அங்க வந்து ஒரு 5 அசாசின்ஸ் இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நீங்க தப்பான வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சரி நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறான். அப்ப நம்ம ஹீரோட கண்ணிலேயே கத்தி வந்து இறங்குது. இதோட இந்த வீடியோ முடியுது. இங்க வந்து ரேடியோ போயிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் ஸ்டார்டிங்ல அந்த அசாசினும் நம்ம ஹீரோவோட கண்ணிலேயே சோட இறக்க வந்திருப்பான். ஆனா அந்த அசாசினை நம்ம நேஜின் வந்து புடிச்சிட்டான். அதை பார்த்த நேகியூனும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு அசாசினி என்ன சொல்றான்னா, அந்த தாக்குதலை, அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணவன் பேரு தான் நேஜின் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இன்னொருத்தன் நானும் அதை தான் பாக்குறேன், இவன் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான் அப்படின்னு சொல்றான். இவன் தான் இந்த கேங்கோட லீடரு. அதுக்கப்புறம் நீங்களாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நேகியூனு கேட்கிறான். நேஜினும் நேகியூனை தடுக்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ நேகியூனும் நேஜின் அப்படின்னு சொல்றான். அப்ப நேஜினும் என்ன நினைக்கிறான்னா, அவங்க சோடை யூஸ் பண்ற விதத்தை பார்த்தாலே எனக்கு நல்லா புரியுது, அவங்களோட தாக்குதல் என்ன பயமுறுத்துறதுக்காக இல்ல. அதுக்கப்புறம் மெயினா அவங்களோட கான்வர்சேஷன் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி மனசில் நினைச்சிட்டு வெளியே என்ன இவங்க இங்க கொல்லதான் வந்திருக்காங்க அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அந்த அசாசின்ஸோட லீடர் என்ன சொல்றான்னா, நீ ரொம்ப தைரியமான ஹீரோவோ தான் இருக்க, நாங்க இங்க உன்னை கொல்லதான் வந்திருக்குன்னு சொன்னா நீ இன்னும் எனக்கு கோஆப்ரேட்டா பண்ண போற. அதை கேட்ட நேஜினும் நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் அதையே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு அசாசினை எட்டு உதைக்கிறான். அதனால அவன் பறந்து போயிட்டு கீழே விழுறான். அதுக்கப்புறம் நேஜினும் அந்த அசாசினோட சோட புடிச்சிட்டு தெளிவா தெரியுது அவங்க நிறைய பேரு, ஆனா நான் ஒருத்தன். அதுக்கப்புறம் அவங்களாம் யாரு, எவ்வளவு திறமையானவங்க அப்படின்ற எந்த டீட்டெயிலும் எதுவுமே எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல எதிரிகளால நிரம்பி வழிகிற இந்த கோகோக்குள்ள போயிட்டா நான் தான் தேவையில்லாம மாட்டிப்பேன். ஆனா அதை விட ஒரு மோசமான நிலை என்னன்னா, அவங்க ஒருவேளை நேகியூனை கடத்திட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நான் ஒருத்தனாவே இவங்க எல்லாரையும் சமாளிச்சாகணும் அப்படின்னு நினைச்சிட்டு வெளியே, என் வீடு கொஞ்சம் குப்பையாயிட்ட மாதிரி தெரியுது, அதனால நான் தானே அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஆகணும். அது நேஜினுக்கு டிஸ்அட்வான்டேஜாவே இருந்தாலும் கடைசியில நேஜின் எடுத்த முடிவு தான் சரியா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அதான் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்ப நம்ம ஹீரோவும் வெளியே இருந்து, நேஜின் டோர் ஓபன் பண்ணு, என்ன உள்ள விடு ப்ளீஸ் நேஜின், நான் சொல்றது உனக்கு கேக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி டோரை தட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு அசாசின் ஸ்லாஷ் அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்ல நேஜினோட கண்ணத்துல ஒரு சின்னதா காயம் ஏற்படுது. அதுக்கப்புறம் அவன் பண்ண அட்டாக்ல இருந்தெல்லாம் டாஜ் பண்ணி அந்த அசாசினோட வயிற்றிலேயே ஒரே கோடு. அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு அசாசின் அட்டாக் பண்ண வந்துருக்கா, பின்னாடி ஒரு 2 பேர் அட்டாக் பண்ண வந்துருக்கானுங்க. முன்னாடி அட்டாக் பண்ண வந்த ஒருத்தனை இட்டு உதச்சி அப்படியே பின்னாடி திரும்பி பின்னாடி அட்டாக் பண்ண வந்த 2 பேருக்கும் ஒரு ஸ்லாஷ் போட்டு விடுறான். அதுக்கப்புறம் இன்னொருத்த நேஜின் எதிர்பார்க்காத நேரத்துல இருந்து அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்ல இருந்து நேஜின் எப்படியோ தப்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஸ்லாஷ் அட்டாக் பண்ணவனை போயிட்டு அட்டாக் பண்றான். அதனால அந்த அசாசினோட கையை அதிர்ந்து போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான் நேஜின். அதுக்கப்புறம் அந்த அசாசின் அவனோட சோட கீழே போட போறான். அந்த சான்ஸை பயன்படுத்தி நேஜின் அந்த அசாசின் அட்டாக் பண்ணலாம் போயிட்டு இருக்கப்போ ஒருத்தர் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வந்துடுறான். அந்த அட்டாக்ல இருந்து நேஜின் ஜஸ்ட் மிஸ்ல அங்கிருந்து எகிரி தப்பிக்கிறான் ஜம்ப் பண்ணி. அதுக்கப்புறம் நேஜின் என்ன நினைக்கிறானா, இந்த இடம் ரொம்பவே சின்னதா இருக்கு, அதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே வேகமா இருக்காங்க, அதனால என்னால சரியா அட்டாக் பண்ணவே முடியல. ஆனா இப்போ என்னால அவங்கள சமாளிக்க முடியும், ஏன்னா அவங்களோட திறமை என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. அந்த நெத்தியில புள்ளி வச்சுட்டு இருக்க அவனை பார்த்தா மட்டும் போதும், மற்றவங்களாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா இப்போ வரைக்கும் என்னால ஒரே ஒரு விஷயத்தை
தான் கணிக்கவே முடியல. அவங்களோட லீடர் இப்ப வரைக்குமே ஒரே ஒரு விரல கூட அசைக்கல. அப்ப அந்த லீடர் என்ன சொல்றான்னா, "அட இத பாரேன்! நான் எதிர்பார்த்ததை விடவே இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானே! அதுக்கப்புறம் இது என்னால ரொம்ப நேரம் போக விட முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சோட எடுக்க போறான். அப்ப நாஜின் என்ன நினைக்கிறான்னா, இப்ப அவன் அவனோட மூவ மேக் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்ப அந்த லீடர் வந்து அவனோட சோட எடுக்க போற நேரத்துல திரும்பி பார்க்கறான். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அங்க டோர தட்டிட்டு இருக்கான். "நாஜின், நாஜின் நீ நல்லா இருக்கியா? ஆர் யூ ஓகே?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த லீடர் நாகியூன பார்க்கறத நாஜினும் பார்க்கறான். அதுக்கப்புறம் அவன் எடுத்த டிசிஷன்ஸ்லாம் மோஸ்ட்டா கரெக்ட்டா தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவும் பேக்கிரவுண்ட்ல சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க நாகியூன் நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, "நான் போயிட்டு உதவிக்கு யாருன்னா ஆள கூட்டிட்டு வரேன் நாஜின்" அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அந்த டோர்ல இருக்க ஸ்லாஷ பார்த்தாலே தெரியுதுல அந்த டோர் உடைய போகுதுன்னு சொல்லிட்டு, அதனால அந்த டோர் உடையுது. நம்ம நாகியூனும் ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் ஆனாலும் நம்ம என்னதான் டிசிஷன்ஸ மேக் பண்ணி கரெக்ட்டா எடுத்தாலும் நம்மால எல்லாத்துலயும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோவும் பேக்கிரவுண்ட்ல சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த அசாசின் லீடரும் என்ன சொல்றானா, "அத உன்னால பிளாக் பண்ண முடிஞ்சத பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனாலும் நீ என்னை விட வீக்கானவன் தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னா உன்னால இன்னொரு அட்டாக்கையும் தாங்க முடியுமா? அப்படி இல்லன்னா நீ அத டாட்ஜ் பண்ண போறியா? நான் அத பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நீ என்ன சூஸ் பண்ண போறன்றத பார்க்க" அப்படின்னு அந்த லீடரும் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த லீடர் பண்ண ஸ்லாஷ் அட்டாக்கோட பவர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேனல்ல காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனோட பிரதரை பாதுகாக்கிறதுக்காக நாஜின் அந்த பவர்ஃபுல்லான ஸ்லாஷ அவனோட முதுகுலயே வாங்கியிருக்கான். அத பார்த்த ஹீரோவும் நாஜின் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் அந்த லீடரும் என்ன சொல்றானா, இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்லயும் அவன் என்ன அட்டாக் பண்ண பார்க்கறானா அப்படின்னு சொல்லிட்டு நாஜின் பண்ண அட்டாக்ல இருந்து சும்மா நகுந்து தப்பிக்கிறாரு. கேரண்டியான அட்டாக்கை விட கேரண்டியான டிஃபென்ஸை தான் இவன் தேர்ந்தெடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடரும் பார்க்கறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும், "ஏன்டா இப்படி பண்ண முட்டாள்? எனக்கா இப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்லையேடா." அதுக்கப்புறம் நெத்தியில புள்ளி வச்சுட்டு இருக்கிறவனும் இந்த லீடர் கிட்ட வந்து, "இதை முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும். நமக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே முணுமுணுத்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நெத்தியில புள்ளி வச்சுட்டு இருக்கிறவனும், "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கப்புறம் அந்த லீடரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, "உனக்கு நான் சூஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நாஜினை கொன்னுடு. நான் உன்னை உயிரோட விட்டுடுறேன்." அதை கேட்ட நம்ம ஹீரோவும், "என்ன? நாஜினும் நானும் ட்வின் பிரதர்ஸ். நாங்க மற்ற சிப்லிங்ஸ் மாதிரி இல்லாம நாங்க 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். நாஜின் சின்ன வயசுல கொஞ்சம் பயந்த சுபாவம் கொண்டுவேன். அவனை மற்ற பசங்க எவனா வம்புக்கு இழுத்தா நான் தான் போயிட்டு அவனை காப்பாத்துவேன்." அப்ப நாஜினும், "ஐ எம் சாரி நாகியூன். இது எல்லாமே என்னோட ஃபால்ட்டு தான்." அதுக்கு நாகியூனும், "மன்னிப்புலாம் கேட்காத. பிரதர்ஸ்னா இப்படிதான் இருப்பாங்க. உனக்கு எதனா உதவி தேவைப்பட்டா உன்னை நான் காப்பாத்துவேன். உன்னை எவனா தொந்தரவு செஞ்சானா அவனை நான் சமாளிச்சுப்பேன். ஏன்னா எனக்கு இருக்க ஒரே ஒரு பிரதர் நீ மட்டும்தான். எனக்குன்னு இருக்க ஒரே ஒருத்தவன் அவன் மட்டும்தான். என்னோட ஃபேமிலியும் அவன்தான்." அப்படின்னு அந்த கதையோட ஹீரோ சொல்லிட்டு நாஜினோட நெஞ்சிலேயே சோட இறக்கி வெளியே எடுக்கிறான். அதுக்கப்புறம் எந்த ஒரு உயிருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு பேக்ரவுண்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் சோட தூக்கி போட்டுட்டு அவனோட கைய பார்க்கறான். உண்மையை சொன்னா நான் தான் நாகியூன். நான் கொன்னுட்டேன் என்னோட ஓன் பிரதரையே. இதோட இந்த சாப்டர் முடியுது. அதுக்கப்புறம் நான் இதில் அசாசின்ஸ்ன்னு சொல்லிட்டு நானே தான் சும்மா சொல்லியிருப்பேன். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த அசாசின் லீடரும், "நாஜினை கொன்னுடு. அப்படி கொன்னனா நான் உன்னை உயிரோடு விட்டுறேன்." அதை கேட்ட நாகியூனும் ஷாக் ஆகிட்டு அங்கே இருக்க சோட கை நடிங்கிட்டே போட்டு எடுக்கிறான். எடுத்து, "ஏன் நீ சொல்றத நான் செய்யணும்? வா, நீ என்னை எதிர்த்து சண்டை போடு. என்னால உன்னை சமாளிக்க முடியும்." அதை கேட்ட அந்த லீடரும், "அப்படியா? உண்மையாவா?" நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நாஜின் பார்க்கறான். அதை பார்த்த நாகியூனும், "இன்னும் கொஞ்ச நேரம் தாக்குப்பிடி நாஜின். சீக்கிரமா உதவி வந்துடும். இவங்களை அது வரைக்கும் நான் சமாளிச்சுக்கிறேன்." அதை கேட்ட நாஜினும், "நாகியூன் இல்ல." ஹீரோவும், "நாஜின்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு நாஜினும் என்ன நினைக்கிறானா, "உன்னால அவங்கள சமாளிக்க முடியாது நாகியூன். நம்ம 2 பேருமே இங்கேயே செத்துடக்கூடாது." அப்படின்னு நாஜின் நினைச்சிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு இருக்க சோடு மேல அவனோட கையை வைக்கிறான். அதுக்கப்புறம் சோட நாஜின் அவன் பக்கமா இழுக்கிறான். அதை பார்த்து அங்கிருந்து அசாசின்ஸ் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அந்த சோடு நாஜின்குள்ள இறங்குது. அதை ஹீரோ பண்ணல. ஆனா ஹீரோவை காப்பாத்த நாஜின் பண்ணான். "நஜின்?" "இல்ல நாகியூன், ஐ லவ் யூ." அப்படின்னு சொல்லிட்டு நாஜின் அந்த இடத்துல சாகுறான். நான் தான் கொன்னனா என்னோட பிரதரை?" அப்படின்னு சொல்லிட்டு நாகியூன் ஒரு விரக்திக்குள்ள போயிட்டான். அதுக்கப்புறம் நாஜினை கொன்னவனுங்க அங்கிருந்து நடந்து போறாங்க. அந்த லீடர் என்ன சொல்றானா, "நம்ம வேலை இப்போ முடிஞ்சிச்சு. முடியல, தீ இப்போ அணைஞ்சிடுச்சு. மிச்சம் இருக்கிறது சாம்பல் மட்டும்தான்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு காலண்டருக்கு தீ வைக்கிறானுங்க. அந்த வீடே அதனால தீ பிடிச்சி எரியுது. அந்த தீக்குள்ள நாகியூன் கண்ணீர் விட்டுட்டு நின்னுட்டு இருக்கான். ஏன் ஏன் இது நடந்துச்சு? ஏன் நாஜின் ஏன் சாகணும்? அவனை தொந்தரவு செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள நான் பாத்துக்கிறேன்னு சொன்னனே. ஏன்னா அவன் தான் என்னோட ஒரே ஒரு ஃபேமிலி. எனக்குன்னு இருக்க ஒரே ஒருத்தன் அவன்தான்." அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க சோடை எடுத்து அவனோட நீளமா இருந்த முடியை கட் பண்ணிட்டு நாஜினோட லப்பர் பேண்ட் எடுத்து நாஜின் மாதிரியே கட்டுறான். "இல்ல, நான் இதை அப்படியே விட மாட்டேன். இன்னைக்கு செத்தது நாஜின் இல்ல, நாகியூன் தான்." "நாஜின்
உனக்கு இனிமே பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். உன்னோட பேரை நான் யூஸ் பண்ணிக்கிறதுல. இனிமே நான் தான் நேஜின். அதெல்லாம் நம்ம ஹீரோ நெனச்சு பார்த்துட்டு, இப்ப இங்க நின்னுட்டு இருக்கான். அவங்க மொத்தம் 5 பேர் இருந்தாங்க. இல்ல, அதுக்கும் மேல கூட இருக்கலாம். ஆனா இப்போ அது முக்கியம் இல்ல. நீங்க என்ன கொல்லணும் தானே வந்திருக்க. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாரு. அப்படின்னு நேஜின் சொன்னா, அவங்க நேஜினை கொல்லணும் தான் வந்திருக்காங்க. ஆனா அவங்க ஏன் இப்படி செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்போ அதுவும் முக்கியம் இல்ல. எனக்கு முக்கியமானது என்னோட இம்பார்ட்டன்ட், என்னோட வெஞ்சன்ஸ். பழி வாங்குறது. முகம் கூட தெரியாத கொள்ளைக்கார கூட்டத்தை நான் எப்படி பழி வாங்க போறேன்? இல்ல, அது ஒரு பிரச்சனையா இருக்காது. ஏன்னா நான் நேஜினா வாழ்ந்தா அவங்க ஒரு நாள் என்னை தேடி வருவாங்க. கடைசியா அப்பதான் அவங்களால நேஜினை கொல்ல முடியும். இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த அட்டாக்கை தடுத்தால அவன் தான் நேஜின். அவங்க அதை சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதை நல்லா கேட்டேன். அந்த டைமண்ட் மாஸ்க்கு நேஜின் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவன் தான் அவங்களுக்குலாம் கைட் பண்ணியிருக்கான். அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு வேஸ்ட் அப்படின்னு யாரோ மரத்துக்கு பின்னாடி இருந்து சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் பயங்கரமா ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் யாருன்னு பார்க்கும்போது வேற யாரும் இல்லை, இந்த டீச்சர் தான். ஹீரோவும் என்ன நினைக்கிறானா அப்படின்னா, அந்த டைமண்ட் மாஸ்க்கு நேஜின் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ அந்த டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, நான் சொன்னது நேகியூனை தான், இன்னும் ஒரு வேஸ்ட். ஹீரோவும் மனசுக்குள்ள வேஸ்டா, அதுக்கு நான் ஒரு அவமானம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். நீங்க இப்போ என்ன சொல்றீங்க அப்படின்னு அந்த டீச்சர் கிட்ட கேட்கிறான். அதுக்கு அந்த டீச்சரும் மற்றவங்களாம் நேகியூனை மோசமா நடத்தினாங்க, ஏன்னா அவனுக்கு சண்டை போடுறதுல சுத்தமா திறமையே இல்லைன்னு. ஆனா நேகியூனுக்கு வேற விஷயங்கள்ல திறமை இருக்குன்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் அவன் மேல எனக்கு கொஞ்சமா நம்பிக்கையும் இருந்துச்சு. அதனாலதான் நான் உண்மையாவே சொல்றேன், இது வேஸ்ட். அது உனக்கு தெரியுமா? ஹீரோவும் என்னடா இவங்க சொல்றாங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் புரியாம பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மனசுக்குள்ள, அப்படின்னா சப்போஸ் இவங்க மீன் பண்றது வந்து இந்த நைட்டு ஒயிட் டோ ஃபேடியான், அது அவளா இருக்க முடியுமா அப்படின்னா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட ஸ்வாட் அழகா இருக்கு, இது எங்க கிடைச்சது, நீ வாங்கினியா என்ன? ஹீரோவும் இல்ல, இது வந்து ஒரு கிஃப்டா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மனசுக்குள்ள, இவன் என்ன டெஸ்ட் பண்றாளா, அப்படி இருக்குமா அந்த டீச்சர் ஃபேடியானும்? அப்படியா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் எஸ் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மனசுக்குள்ள ஹீரோ, இல்ல, அது அப்படி இருக்க முடியாது, ஏன்னா இவ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவ. நேஜின் ஸ்ட்ராங்கானவன் தான், ஆனா இவ்வளவு மாதிரியான ஒரு நைட்டுக்கு எதிராக சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் அவனுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் வெளியே, நீங்க இங்க என்ன பண்றீங்க, என்னோட சோடை பத்தி மட்டும் கேட்கறதுக்காக இங்க வந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அவங்களும், அட கடவுளே, நீ கொஞ்சம் நிதானமா இரு, நான் உங்ககிட்ட ஏதோ சொல்லதான் வந்தேன். ஹீரோவும் மனசுக்குள்ள, அது அவளா இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு வெளியே, என்னது இதனா வியர்டான ஜோக்கான அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நாகியூன், உன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. இதோட இந்த சாப்டர் முடியுது. இப்போ அந்த டீச்சருக்கு வந்து இவன் வந்து நேஜின் இல்ல நாகியூன் தான் அப்படின்ற விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்க மாதிரி இதுல காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல அந்த டீச்சர் ஃபேடியானும், உன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணு நாகியூன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள, இவளுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் எப்பயில இருந்து, ஆரம்பத்துல இருந்தே வா அப்படின்னா அதுக்கான அர்த்தம் ஒயிட் டோ அவதான் நேஜினை கொண்டாளா, இல்ல ஒருவேளை அவ என்ன டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் எஸ்கியூஸ் மீ, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட கேட்கிறான். அதுக்கப்புறம் மனசுக்குள்ள, என்னால இப்போ செய்ய முடிஞ்சது, நான் நேஜினை போல இப்போ நடிக்கணும். அவன் பேசுற விதம், அவனோட எக்ஸ்பிரஷன்ஸ், அவனோட தோற்றம் கூட நான் இப்போ நேஜின் போலதான் இருக்கேன். இப்போ என்ன சந்தேகப்படுற யாரை வேணாலும் என்னால ஏமாத்த முடியும் அப்படின்னு மனசுல நினைக்கிறான். அப்ப அந்த டீச்சரும், நீ ரொம்ப நல்லா இருக்க பையா, அது அப்படியே நேஜின் மாதிரியே இருக்கு. உன்னோட லுக்கு, நீ பேசுற விதம், அதுக்கப்புறம் உன்னோட கன்ஃபியூஷனான பார்வை எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. நீ என்ன கரெக்ட் பண்ணியிருந்தா நான் உன்னை நேஜின் இல்லைன்னு நம்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு கிரேட் ரெஸ்பான்ஸ் தான். ஓ ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ வெளியே சொல்லிட்டு மனசுக்குள்ள, அவளுக்கு அது தெரியும், அவ அதுல உறுதியா இருக்கா, நான் நாகியூன்னு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி அவ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. இது எப்படி சாத்தியம்? நீ இல்லைன்னு உறுதியா நம்புற ஒருத்தரை ஏமாத்துறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படின்னா நான் எப்படி அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா பதட்டப்பட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, ரிலாக்ஸ், அமைதியாரு, நான் ஏற்கனவே சொன்னல உன்கிட்ட ஒரு விஷயத்த தான் சொல்ல வந்திருக்கேன்னு. உனக்கு தெரியுமா, நீ இன்னும் எனக்கு கவனக்குறைவா இருக்க மாதிரி தான் தெரியுற. நான் சொல்றத மார்க் பண்ணிக்கோ, நீ நேஜினா மாற தேவையில்ல, இத என்னோட ஒரு அட்வைஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மூஞ்சில இருந்து அவனோட கையை எடுத்துட்டு, ஓகே பாய் அப்படின்னா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் அப்படியே முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. அப்படியே வேர்த்து ஊத்துது அவனுக்கு. அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறானா, நான் இப்போ என்ன பண்றது, நான் யாருன்ற விஷயத்தை ஏற்கனவே ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனா அவங்க அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஆனா அதிர்ஷ்டவசமா அவங்க இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டயும் சொல்ல போற மாதிரி எனக்கு தெரியல. அவ சொன்ன அட்வைஸ்க்கான அர்த்தம் என்ன, நீ நேஜினா மாற வேணாம், நான் அவளை நம்பலாமா, எனக்கு தெரியல, என்னால அதை உறுதியா சொல்ல முடியலையே, என்ன நடந்திருந்தா
இருந்தாலும் நான் கடைசி வரைக்கும் நேஜினை போல கச்சிதமா தான் நினைச்சேன். அவ என்ன பயமுறுத்தின மாதிரி எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆனா அவ என்ன மிரட்டல. அவ என்னோட எனிமின்னு தோணல. ஆனா அதே நேரத்துல அவ தான் என்னோட ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட். இப்போ ரொம்பவே முக்கியமானது ரிவெஞ்ச். நான் நேஜினுக்காக ரிவெஞ்ச் எடுக்கணும். அதுக்கப்புறம் என்னோட டார்கெட் யாருன்னு நான் கரெக்டா பார்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த டீச்சர் ஃபேடியானோ, எல்லாருக்கும் குட் மார்னிங். நேத்து நைட் எல்லாரும் நல்லா தூங்குனீங்களா? தூங்கி இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் எக்ஸாம் எழுதுறதுக்கு பியூட்டிஃபுல்லான நாள். அதை பார்த்து அந்த பச்சை முடி பையனும் அவ இவ்வளவு உற்சாகமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு லூயிஸும் அதே தான் எனக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த டீச்சரும் அது இல்ல, அது ஒரு ரிட்டோரிக்கல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு காலால தரையை மிதிக்கிறாங்க. அதை பார்த்து அங்க இருந்தவங்களாம் எஸ் எஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. அதுக்கப்புறம் அந்த டீச்சரும் விஷயம் இதுதான், எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க நைட் ட்ரெயின்லேருந்து ப்ரொமோட் பண்ணி அப்ரெண்டிஸாக மாற்றுவோம். ஒரு முறை நீங்க நைட்டோட அப்ரெண்டிஸாக மாறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஒரு சாதாரண சிவிலியன் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எல்லா டீட்டெயில்ஸையும் இப்பயே உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆனா சிம்பிளா சொல்றேன், இதுல நீங்க சாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் யாருக்காவது கேட்கறதுக்கு கொஸ்டின் இருக்கா? அதுக்கு அங்க இருக்க யாரும் எதுவும் சொல்லல. அதுக்கப்புறம் அவங்களும் இதுல இருந்து யாருன்னா விலக விரும்புறீங்களா? அதுக்கும் எவனும் ஆன்சர் பண்ணல. அதனால ஆல்ரைட் ஆரம்பிக்கலாமா? த நைட் அப்ரெண்டிஸ்ஷிப் எக்ஸாம் இப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு அந்த டீச்சர் சொன்ன உடனே அதுக்கப்புறம் பின்னாடி ஒருத்தவங்க கொடை எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்து எல்லாரும் திரும்புறாங்க. இப்போ இவங்களும் நான் வந்து ஒரு நைட், என் பேர் வந்து ரோஸ்வுட் ஃபாக்ஸ் லுடிகா, நார்த்தன் நைட் அப்ரெண்டிஸ்ஷிப் எக்ஸாம் நடத்துறதுக்காக என்னை இப்போ அமுச்சு விட்டுருக்காங்க. உங்க கூட ஒர்க் பண்றதுக்கு நான் ஆவலா இருக்கேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் கேட்ட அந்த டீச்சர் ஃபேடியானோ, அழுமூஞ்சி, இப்போ நான் தானே பேசிட்டு இருந்தேன், எதுக்காக இப்போ குறுக்கு வந்த? அதுக்கு அந்த ஃபாக்ஸ் டீச்சரும், என்ன அழுமூஞ்சின்னு சொல்லாதீங்கன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல. அந்த டீச்சர் ஃபேடியானோ, அட இப்போ நீ எதுக்கு அழற? என்ன இப்போ அழ வச்சதே நீங்க தான். இப்போ அப்படின்னா நான் தான் தப்பு செஞ்சேனா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சைலர் முடியும் என்ன சொல்றானா, எக்ஸாம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு இன்னொருத்த பக்கத்துல இருந்தவனும், ஒருவேளை நம்மளோட ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ற எக்ஸாமா வேணா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்குள்ளேயே ஒருத்தர் அச்சுக்க விட்டு அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் யாருன்னு தேர்ந்தெடுப்பாங்க. அதை கேட்ட அந்த பச்சை முடியும், அப்படின்னா நேஞ்சின் தான் அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பான். இப்போ ஹீரோவை என்ன நினைக்கிறானா, அவங்க இங்க இருக்காங்களா கல்பிரிட்ஸ், அவங்க இங்க இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஒவ்வொருத்தரையும் நல்லா கவனிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிளாக் கலர் முடியும், நேஜின் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறான். அதை கேட்ட நம்ம ஹீரோவும், சே இவன் என்ன பயமுறுத்திட்டான் அப்படி மனசுல நினைச்சிட்டு வெளியே, ஏன் நான் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கேன்னு மனசுக்குள்ள என்ன சொல்றானா, நான் பர்ஃபெக்டா தானே நடிச்சிட்டு இருக்கேன், இல்ல என்கிட்ட எதனா வித்தியாசமா இருக்கா, அப்படி இல்லைன்னா ஒரு வேலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த பிளாக் முடி வந்து என்ன சொல்றானா, இல்ல அப்படிலாம் இல்ல, நீ ரொம்பவே அமைதியா நிதானமா இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. நீ உன்னோட அளவுக்கு மீறி உன்னை கஷ்டப்பட்டுக்கிறியோ அப்படின்னு நினைச்சுதான் நான் கொஞ்சம் கவலையா இருந்தேன், அவ்வளவுதான். அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு, அது அப்படி இல்ல, இருந்தாலும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் மனசுக்குள்ள, நீ நேஜினாலாம் மாற தேவையில்ல அப்படின்னு அவ அதை தான் சொல்ல வந்திருப்பாளா அப்படின்னா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒருத்த கையை தூக்குறான். நைட்டு ஃபேடியான் எக்ஸாம் எதை பத்தி இருக்கும் அப்படின்னு அந்த பச்சை முடி பையன் தான் கேட்கிறான். அதை கேட்டு அவங்களும் சிரிச்சுட்டு, நான் கிட்டத்தட்ட அதை மறந்தே போயிட்டேன், உனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு இல்லையா, ஆனா எக்ஸாம் இன்னுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம்ல என்ன பண்ண போறேன்னு சொல்றேன். அதை கேட்டு அவங்களால ஒன்றும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எக்ஸாம்ல நான் வந்து எக்ஸாமினரை கண்காணிக்க போறேன். அதாவது உங்களுக்கு புரியல இல்லையா, சரி நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அந்த எக்ஸாமினர் உங்களை கொல்ல போற நேரத்துல நான் வந்து அந்த எக்ஸாமினரை தடுத்து நிறுத்திடுவேன். அதான் என்னோட வேலை. அதனால இந்த எக்ஸாம்ல யாருன்னா செத்துருவோமோன்னு பயப்படலாம் வேணாம், ஏன்னா நான் இங்க இருக்கேன். இப்போ அந்த பச்சைமுடி பையனும், ஹேய் இப்போ நான் கேட்டதை நீயும் கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அந்த இன்னொருத்தனும் ஒன்றும் சொல்லாம அமைதியா இருக்கான். இந்த நைட் அப்ரெண்டிஸ்ஷிப் எக்ஸாம் தொடர்ந்து 3 நாளைக்கு நடக்கும். இந்த எக்ஸாமோட டெஸ்ட் என்னன்னா, இந்த நைட்டை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்தாங்க பாத்தீங்களா, அவங்கள தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களும், உங்களோட டிசிஷன் எடுத்துட்டீங்களா, இப்போ முதல்ல எந்த முட்டாள் என்ன சேலஞ்ச் பண்ண போறான்? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிங்க, ஏன்னா அவ என்ன மாதிரி ஒன்றும் ஈஸியா இருக்க மாட்டா. அது மட்டும் இல்ல, அவ என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவ அப்படின்னு நைட்டு ஃபேடியானு சொல்றாங்க. அதை கேட்டு அங்க இருந்த மொத்த பேருமே பயங்கரமான ஷாக் ஆகுறாங்க. இதோ சாப்டரோட ஸ்டார்டிங்ல டீச்சர் ஃபேடியானு, உங்களுக்கான டெஸ்ட் என்னன்னா, இந்த நைட்டை நீங்க டிஃபீட் பண்ணணும், தோக்கடிக்கணும். அதுக்கு நைட்டு ஃபாக்ஸும், நீங்க முடிவு எடுத்துட்டீங்களா, உங்கள எந்த முட்டாள் என்ன ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் பண்ண போறது? இப்போ டீச்சர் ஃபேடியானு, ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க, ஏன்னா அவ என்ன போல உங்ககிட்ட ரொம்ப ஈஸியா இருக்க மாட்டா. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவ என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவ. அதை கேட்டு அங்க இருந்து எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் என்ன நினைக்கிறேன்னா, 10 நைட் அப்ரெண்டிஸ் ஒன்னா சேர்ந்தா கூட இவ்வளவு தோக்கடிக்க முடியாது, ஆனா நாங்க அப்ரெண்டிஸ் ஆகிறதுக்கு முதல்ல ஒரு நைட்டை தோக்கடிக்கணுமா, வாய்ப்பே இல்லை. இது இப்படியே போயிடுச்சுன்னா என்னால எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியாது, நான் அதை நடக்க விட மாட்டேன். இந்த எக்ஸாம் எனக்கு ரொம்பவே முக்கியமானது, ஏன்னா நேஜின் தான் இந்த நைட் ட்ரைனிங்லயே ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன், ஸ்கில்ஃபுல்லானவன், அவன் கண்டிப்பா ஒரு நைட் ஆயிடுவான்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த
எக்ஸாம் வச்சு தான் நேஜின் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற விஷயத்த பேண்டிட்ஸ் கிட்ட நம்ப வைக்க முடியும். அதாவது இதுதான் ரிவெஞ்சுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் இதை நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதனால இதுல இருக்க லூப் ஹோல் எப்படின்னா நான் கண்டுபிடிச்சாகணும். அதுக்கப்புறம் நைட்டு ஃபாக்ஸும் அண்ணாந்து வானத்த பார்த்து கைய தூக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா அப்படிதான் இல்ல. அங்க இருக்க நம்ம ஹீரோவ தவிர மத்த 4 பேரையும் அடிச்சு போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தனை கைத்த புடிச்சு மேல தூக்கி என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க எல்லாரும் ரொம்ப வீக்கா இருக்கீங்க. நீ ஒரு வாட்டி இத ட்ரை பண்றியாடா திறமையான பையா?" ஹீரோவும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, "இல்ல" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் டீச்சர் ஃபேடியானும், "சரி ஆல்ரைட் இதோட ஃபர்ஸ்ட் நாள் வந்து முடிவடையுது" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து 5 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுல 3 பேர் வந்து சமத்தியா உதவாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்து போயிட்டு இருந்த அந்த பச்சை முடி கலர் பையனும் நின்னுட்டு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோ பார்த்ததை பார்த்து அந்த பிளாக் கலர் முடி பையனும் அச்சிக்கு போறானுங்கன்னு சொல்லிட்டு மடக்குறான் வந்து. அதெல்லாம் கண்டுக்காம அந்த பச்சை முடி கலர் பையனும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, "ஏய் முட்டாளே, நீ ஓரமா நின்னுட்டு எதுவும் செய்யாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததை நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இவன் பயங்கரமா பார்த்து முறைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கான். அப்ப இவன் என்ன சொல்றானா, "சோ அப்படின்னா அவளை நம்ம எப்படி தோக்கடிக்கிறது? நீ பார்த்துட்டு இருந்தப்போ எல்லாத்தையும் அனலைஸ் தானே பண்ணிட்டு இருந்த. சரி சொல்லு, அவளுக்கு எதனா வீக் பாயிண்ட் இருக்கா?" ஹீரோவும், "இல்ல, அது எனக்கு உறுதியா தெரியல" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பச்சை முடி பையனும், "ச்சே, ஒரு நைட்டு கூட எப்படி நம்ம சண்டை போட போறோம்" அப்படின்னு சொல்றான். ஹீரோவும், "நம்ம வின்னிங் சான்ஸ் அதிகரிக்கணும்னா நம்ம சர்ப்ரைஸ் அட்டாக் பண்றது தான் நமக்கு ஒரே வழி. அவ தூங்கிட்டு இருக்கப்போ அப்படி இல்லைன்னா அவ டிஸ்ட்ராக்ட் ஆகி இருக்க நேரத்துல அவளை அட்டாக் பண்ணணும். ஏன்னா ஃபேடியா நம்ம கிட்ட 3 நாள் இருக்குதுன்னு மட்டும்தான் சொன்னாங்க. நம்ம கிட்ட எந்த ரூல்ஸும் சொல்லல. அதனால நம்ம எந்த ரூல்ஸையும் பிரேக் பண்ண போறது இல்ல." அதை கேட்ட அந்த பச்சை முடி கலர் பையனால ஒன்றும் சொல்ல முடியல. அதுக்கு அவன் பக்கத்துல இருந்தவனும், "நீ அதை சீரியஸாவா சொல்ற நேஜின்? நம்ம எல்லாரும் நைட் ஆக தான் ஆசைப்படுறோம். அதனால அந்த மாதிரியான ஒரு டிஸ்ஹானரபிள் விஷயத்த செய்யறதுக்கு நானும் வரல. நான் உங்களையும் செய்ய விட மாட்டேன்." அதை கேட்ட அந்த பச்சை முடி பையனும், "டயர் சொல்றதும் சரிதான். நம்ம நியாயமா ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை போட்டு தான் நம்ம வின் பண்ணணும்." அதை கேட்ட நம்ம ஹீரோவும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பச்சை முடி பையனும், "நம்ம எல்லாரோட ஸ்ட்ரென்த்தையும் கம்பைன் பண்ணா அது வந்து வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிளான் போட்டா நிச்சயமா அவங்கள தோக்கடிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு." அதுக்கப்புறம் டே 2 அடுத்த நாள். டே 2வும் நைட் ஃபாக்ஸ் வந்து பயங்கரமா அவங்கள சமாளிச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ செகண்ட் டேவ்லயும் சண்டை போடல. அதுக்கப்புறம் அந்த பச்சை முடி கலர் பையனும் எந்த நேரத்துலயும் கேம் பிளான ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை முடி கலர் பையனும் மஞ்சள் கலர் முடி பையனும் ஃபாக்ஸ் நைட் அட்டாக் பண்ண போயிட்டு இருக்காங்க. அந்த மஞ்சள் கலர் முடி பையன் பேர் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல லூசுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து டயருன்னு சொன்னாங்க. நம்ம இவன் பேரை லூசுனே கூப்பிட்டுப்போம். இப்போ இந்த லூசும் அந்த கொடியை பிடிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஃபாக்ஸ் நைட்டும் அவங்களோட கால் முட்டியை அவனோட மூஞ்சிலே வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பச்சை கலர் முடி பையனும் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வந்துருக்கான். அவனோட கையை மடக்கி மூஞ்சிலே குத்தலாம்னு சொல்லிட்டு போகும்போது ஃபாக்ஸ் நைட் அடுத்த செகண்ட் அவன் பக்கத்துல வந்து அவங்க கொடியோட வளைஞ்ச பாகத்தை அவனோட கழுத்திலே வச்சு அவனை தூக்கி அடிக்கிறாங்க. அவன் டைரக்டா செவுத்துல போயிட்டு லான்ச் ஆகிட்டு என்ன நினைக்கிறானா, இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இப்போ இவனுங்க என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா, பிளான் ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம முதல்ல நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக்கை அவங்க மேல லான்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் அவளோட கொடையை யூஸ் பண்ணாதபடி நம்ம பண்ணணும். அதுக்கு முதல்ல நம்ம அவளோட கொடையை யூஸ் பண்ண வைக்கணும். இன்னும் கொஞ்சம் தான், அவளை சரௌண்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த பச்சை முடி சொன்ன உடனே அங்க இருக்க எல்லாருமே அந்த ஃபாக்ஸ் நைட்டை சரௌண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஃபாக்ஸ் நைட்டும் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னடா இது, அவங்க எதனா பிளான் பண்ணிருக்காங்களான்னு, அப்படி இருந்தாலும் அவங்களாம் பஞ்ச் ஆஃப் கிட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்க லூஸுக்கு முன்னாடி கொடையை நீட்டி விரிக்கிறாங்க. அதை பார்த்து லூஸும் ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி அட்டாக் பண்ண வந்தவனை முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் திரும்ப கொடையை மடக்கி லூஸை அந்த கொடையோட முனையை வச்சு அட்டாக் பண்றாங்க நெஞ்சிலேயே. நவ் அப்படின்னு அந்த பச்சை கலர் முடிவு கத்துறான். அதை கேட்ட லூஸும் அந்த கொடையை அப்படியே பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அதை பார்த்த ஃபாக்ஸ் நைட்டும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் லூஸும் அட்டாக் நேஜின் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதை கேட்ட ஃபாக்ஸ் நைட்டும் ஷாக் ஆகிட்டு, வெயிட் எ செகண்ட், ஒருவேளை இருக்குமா, இது உண்மையா இருந்தா அதனாலதான் அவன் கலந்து கொள்ளலையா அப்படின்னு நினைச்சிட்டு லூஸ் அடிச்சு போட்டு கொடையை வீச்சிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆனா அவங்கள ஒருத்தர்கிட்ட நான் தோத்துருன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்களா, எவ்வளவு அப்பாவியா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோவை பார்க்கும்போது நம்ம ஹீரோ எந்த அட்டாக்க பண்ணாம அமைதியா இருக்கான். அதை பார்த்து அவங்களும், ஒருவேளை இது ஒரு தூண்டிலா, லாவ்சன் தான் ஃபைனல் ப்ளோ கொடுக்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போதே லாவ்சன் அவனோட சோட எடுத்துட்டு அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். இந்த சின்ன குழந்தைங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டு, ஆனா இட்ஸ் டூ பேட், ஏன்னா என்ன தோக்கடிக்க இது மட்டும் போதாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆராவை ரிலீஸ் பண்றாங்க. அவங்களோட ஆராவை இந்த 4 பேராலையுமே சுத்தமா தாங்க முடியல. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கில்டான பீப்புள்ஸ் எல்லாம் இருக்க இடத்துல அந்த கொலவெறி நிறைஞ்ச பார்வையால ஏற்படுற ஆரா, அந்த ஆரா தான் டூயலோட முடிவையே டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பேக்ரவுண்ட்ல. அதுக்கப்புறம் லாவ்ஸ் ஒன்னும் என்ன நினைக்கிறான்னா, நான் நகர்றது இருக்கட்டும், முதல்ல என்னால மூச்சே விட முடியல, இந்த பொம்பளை ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா. அதுக்கப்புறம் லாவ்ஸ் ஒன்னும் உன்னை பார்த்து ஷாக் ஆகுறான். என்னன்னா, இப்போ இந்த ஃபாக்ஸ் நைட் வந்து அவங்களோட பவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதாவது
ஆரா. அத பார்த்து அவங்களே ஷாக் ஆகுறாங்க. இப்ப பேக்கிரவுண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அதே நேரத்துல இந்த ஆரான்றது ஒரு குறிப்பிட்ட ஸ்கில் லெவலுக்கு கீழ இருக்கவங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் என்ன நெனைக்கிறான்னா, எனக்கு இப்போ குளிருது அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறான். இப்ப பேக்கிரவுண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆரான்றது அவங்களுக்கு வெறும் ஒரு லேசான குளிரா தான் ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பேக்கிரவுண்ட்ல. இப்ப நம்ம ஹீரோ அந்த ஆராவ தாங்கிட்டே இருக்கிறத பார்த்த இவங்களும், என்ன எந்த ரியாக்ஷனுமே இல்லையா? அந்த ஆராவ தாங்குற அளவுக்கு இந்த பையன் திறமையானவனா? ஒருவேளை நீ என் கூட சண்டை போடுறதுக்கு தகுதியானவனா இருக்கலாம். அத நானே டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆராவ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமா. அப்ப அவங்களோட கில்லிங் இன்டென்ட் அதிகமானத பார்த்த ஃபேடியானும் அவங்க தோள் மேல வந்து கை வைக்கிறாங்க. நிறுத்து, இன்னைக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்ட ஃபாக்ஸ் நைட்டும் அவங்கள திரும்பி பார்த்துட்டு, ஆல்ரைட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்பயோட இன்னைக்கான நாள் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு ஃபேடியானும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பச்சை முடி பையனும் டேம் இட் அப்படின்னு சொல்லிட்டு தறியை போட்டு குதிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மத்த 3 பேரும் எதுவும் சொல்ற மாரி இல்ல. ஆனா நம்ம ஹீரோ மட்டும், நான் அத கண்டுபிடிச்சிட்டேன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அது கேட்டு அங்க இருந்த எல்லாரும் ஒண்ணும் புரியாம இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், எனக்கு தெரியும் எப்படி அவங்கள தோற்கடிக்கிறதுன்னு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். இதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க் யூ, பை பாய். ரோஸ்வுட், ஃபாக்ஸ் லூடிகா அவங்கள வந்து நான் இந்த சாப்டர்ல ஃபாக்ஸ் நைட்னு சொல்லியிருப்பேன். அதே அடுத்த சாப்டர்ல லூடிகா அப்படின்னு சொல்லியிருப்பேன். 2 பேருமே ஒண்ணுதான். அவங்க பேர் வந்து பெருசா இருக்கும். அதனால நான் கொஞ்சம் சின்னதா போட்டு குழப்பிட்டேன். அப்போட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும், எனக்கு தெரியும் அவளை எப்படி தோற்கடிக்கிறதுன்னு அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அந்த பச்சை முடி பையனும், உண்மையாவா? அது என்ன? அது உனக்கு உண்மையா தெரியும் தானே? இல்லைன்னா நான் உன்னை அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும்போதே யாரோ உன்னோட வாயை புத்திடுறாங்க. ஹீரோவும், என்னோட பிளானை இப்பயே மொத்தமா உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆனா நான் சொல்றது மட்டும் கேட்டீங்கன்னா நம்மளால கண்டிப்பா அவங்கள தோற்கடிக்க முடியும். அதுக்கப்புறம் அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் கடைசி நாள். அதாவது டே 3 எல்லாரும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் டீச்சர் ஃபேடியானோ, குழந்தைங்களே இன்னைக்கு தான் கடைசி நாள். எல்லாரும் இப்போ தயாரா இருக்கீங்களா? அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும், வெயிட் எ செகண்ட். இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த பத்தி சொல்லலாமா? அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான். அஃப்கோர்ஸ் அப்படின்னு டீச்சர் ஃபேடியானோ சொல்றதுக்கு முன்னாடியே லூடிகாவும், நான் உனக்கு அனுமதி தரேன் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோவும், ஒரு நைட்டை தோக்கடிக்கிறதா இந்த தேரோட நோக்கம் என்னவா இருக்குன்னு கடந்த 2 நாளா நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். நம்மோட எக்ஸாமினர் ஃபர்ஸ்ட் என்ன சேலஞ்ச் பண்ண போற முட்டாள் யாருன்னு கேட்டாங்க. நீங்க எல்லாரும் டிசைட் பண்ணிட்டீங்களா? உங்கள எந்த முட்டாள் என்ன முதல்ல எதிர்த்து சண்டை போட போறது? அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. ஒரு நைட்டை தோக்கடிக்கிறதா இல்ல, அந்த நைட்டை நம்ம ஜெயிக்கணும், அதான் அதுல இம்பார்ட்டன்ட். அப்படி இருந்தாலும் சண்டைகள் இல்ல, ஒரு நைட்டோட வலிமையையும் தாண்டி நம்மோட சொந்த வலிமையை நிரூபிக்கிறது தான் இந்த எக்ஸாமோட நோக்கமா எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியா அப்படின்னு லூடிகாவும் கேட்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், அப்படி இருந்தாலும் நாங்கெல்லாம் முடிவு எடுத்துட்டோம், நாங்க உங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு. அதை கேட்ட இவங்க 2 பேருக்குமே ஷாக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டீச்சர் ஃபேடியானோ, வெல் இதை நான் எதிர்பார்க்கல. குழந்தைங்களே என்னடா பிளான் வச்சிருக்கீங்க? அதுக்கப்புறம் அந்த பெரிய குழந்தை லூடிகா இப்போ செம்ம கோபத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, சில பேர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா அவங்களோட எபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் ஒரு சில பேர் அவங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம அவங்களோட கண்ட்ரோலை அவங்க இழந்துருவாங்க. அப்போ லூடிகாவோ அழுதுகிட்டே ஐ சி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதுல இந்த நைட் ரோஸ்வுட், ஃபாக்ஸ், லூடிகா சந்தேகமே இல்லை, அவ ஃபர்ஸ்ட் குரூப் தான் சேர்ந்தவ. கோபம் வந்துச்சுன்னா அவளோட எபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பேக்ரவுண்ட்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ல வந்து யார் பேசுறதுன்னு எனக்கு உண்மையாவே தெரியல. அதனாலதான் நான் பேக்ரவுண்ட்னே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்ப லூடிகாவோ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன ஃபைட்ல தோக்கடிக்க முடியும்னு நினைச்சீங்களா? அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆறாவை ரிலீஸ் பண்றாங்க. அதை கேட்ட பச்சை கலர் முடியும், எல்லாருமே உங்களோட மனசை திடப்படுத்தி வச்சுக்கீங்கடா, அப்படியே உறைஞ்சிடாதீங்க. அதுக்கப்புறம் லூடிகா அவளோட கொடையை எடுத்துட்டு அட்டாக் பொசிஷனுக்கு வந்துட்டு அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவனுங்களும், அவ வந்துட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. அவங்க திடீர்னு அவங்களோட கொடைய விரிக்கிறாங்க. அதை பார்த்து இவனுங்களும் ஒன்றும் தெரியாம முழிச்சிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க வந்து விண்டை கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது கொடையை விரிச்சிட்டு வேகமா பின்னாடி கொண்டு போயிட்டு அதே வேகத்துல முன்னாடி கொண்டு வந்தா அங்க ஒரு காத்து உருவாகும். அந்த காத்து வந்து ரொம்பவே வேகமா இருக்கும். அந்த வேகமான ஸ்ட்ராங்கான காத்தால ஒருத்தன் பறந்தே போயிடுறான். அதுக்கப்புறம் பச்சை கலர் முடியும், என்னால கண்ணை கூட திறக்க முடியல அப்படின்னு சொல்றான். சரி அவ எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை தேடிட்டு இருக்கப்போ அவன் பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட கொடியை வச்சு அவனோட தலைமையிலே வைக்கிறாங்க. அடி வாங்கும் போதே இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, வாய்ப்பே இல்லை, இவ்வளவு மாதிரியான ஒரு மான்ஸ்டரை நம்மளால ஜெயிக்க முடியாது நாஜின். இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருக்கானா, பிளான்ல பெருசா எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றான். அதை ஏட்ட அந்த பச்சை முடியும், ஒரு நைட்டுக்கு எதிராக அதே பிளானியை திரும்ப பயன்படுத்த போறியா? அது வேலை செய்யாது அப்படின்னு சொல்றான். ஹீரோவும், கொஞ்சம் யோசிச்சு பாரு, அந்த பிளான் அவளோட தாக்குதலை தடுக்குதான். அதாவது லாவ்ஸூனோட ஸ்கில் திறமை வந்து அவன் மேல வேலை செஞ்சது. நமக்கு இருக்க ஒரே ஒரு குறிக்கோள் லாவ்ஸூன் அவனோட டார்கெட் அடிக்கிறதுக்கு நம்மளாம் சான்சஸ்
பெருசா வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுருக்கானுங்க. இப்போ லேவ்ஸும் லூடிகாவை அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன நினைக்கிறானா, இது வந்து ஒர்க் ஆகுது, அவ முன்னாடி மாதிரி எச்சரிக்கையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனை அட்டாக் போடலான்னு போகும்போது அவங்க திரும்பி இவனை பாக்குறாங்க. அதை பார்த்து இவனுக்கு அல்லு கழிந்துது. அதான் பயப்படுறான். இந்த பிளான கொடுத்தது யாருன்னா லூஸ் தான். அவன் என்ன சொல்லியிருக்கானா, நிச்சயமா சொல்றான் அவன் எச்சரிக்கையா இருக்க மாட்டான். ஏன்னா நம்மளால அவளை தோக்கடிக்க முடியாதுன்ற விஷயம் அவளுக்கே தெரியும். அதுக்கப்புறம் அவ ஒரே ஒரு பார்வை பார்த்தாலே நம்மளாம் பயத்துல உறைஞ்சு போயிடுறோம். அதுதான் நம்மளோட மிகப்பெரிய ஒரு அப்டக்கலா இருக்குது. அவ ஃபுல் ப்ரிப்பேர்லயே இருந்தாலும் எதனா ஒரு ஓப்பனிங் எதனா ஒரு செகண்ட்ல கிடைக்கும். அப்போ கிடைக்கிற அந்த ஸ்பிளிட் செகண்ட் தான் அந்த போரோட ஒரு முடிவையே டிசைட் பண்ணுது. அதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா இங்க லாவ்ஸுன் பறந்து போயிட்டு இருக்கான். ஏன்னா லூடிகா அவனை பறக்க விட்டுட்டா. ஆனா அப்ப லாவ்ஸுன் உன்னை பாக்குறா. லாவ்ஸுன் என்னவோ பாக்குறத லூடிகாவும் பாக்குறா. என்னன்னா இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லூடிகாவை அட்டாக் பண்றதுக்கு ஓடி வந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ ஏன்னா இந்த பார்வை என்ன கொஞ்சமா கூட அஃபெக்ட் பண்ணாது. அப்ப நம்ம ஹீரோ ஓடி வரதை பார்த்து லூடிகாவை என்ன நினைக்கிறாங்கன்னா, ப்ராடஜி பாய் என்னோட ஆராவோட ப்ரெஷரால அவன் கொஞ்சமா கூட பாதிக்கப்படல. அதுக்கப்புறம் அவனுக்காக நான் ஒரு ஓப்பனிங்கும் விட்டேன். அப்படி இருந்தும் அவன் என்ன அட்டாக் பண்ணல. இப்ப பேக்ரவுண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நாகியூன் கவனிக்காம விட்ட ஒரு விஷயம் என்னன்னா, லூடிகா அவனை ஆரம்பத்துல இருந்தே எச்சரிக்கையா கவனிச்சுட்டு தான் இருக்கா. ஏன்னா இவ நாகியூனோட திறமைய ரொம்பவே அதிகமா நினைச்சிட்டு இருக்கா. இப்ப லூடிகாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பையனால உண்மையா என்னதான் பண்ண முடியும், இவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவன் அப்படின்றத நான் பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நாகியோனோட சக்தியை நேர்ல பார்க்கணும் அப்படின்ற ஆசையில லூடிகா அவளோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் அவளோட ஒரே அட்டாக்ல பயன்படுத்தினான். அது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத யூனிமேனியபிள் ஃபோர்ஸ். ஒருவேளை நாஜின் அந்த அட்டாக்கை தாங்கியிருக்கலாம். ஆனா நாகியூன் அந்த அட்டாக்ல ஒரு செகண்ட்ல செத்துருவான். அதனாலதான் அப்படின்னு பேக்ரவுண்ட்ல சொல்றாங்க. இப்ப யாரோ லூடிகாவோட அட்டாக்கை தடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தா அதை பாக்குறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட்ல அந்த நாஜின் உண்மையா நாகியூன் தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்த ஒரே ஆள் ஒயிட்டோ அப்படின்னு லூடிகாவும் ஷாக் ஆகுறாங்க. டீச்சர் ஃபேடியான் என்ன சொன்னாங்க, நான் இந்த எக்ஸாம்ல எக்ஸாமினரை பாத்துக்கிற பொறுப்புல இருக்கேன். எக்ஸாமினர் ஒருவேளை உங்களை கொல்ற நிலம் வந்துச்சுன்னா அப்ப அவங்களை நான் ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ லூடிகாவை ஸ்டாப் பண்றதை தவிர அவளுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு பேக்ரவுண்ட்ல சொல்றாங்க. இந்த சின்ன பையன் இதை வேணும்னு தான் பண்ணியிருக்கான். நாகியூன் என்னை இப்படி யூஸ் பண்ணிப்பான்னு என்னால் நம்ப முடியல. இப்ப பேக்ரவுண்ட்ல இருந்தாலும் ஒரு நைட்டை தோக்கடிக்க அவனுக்கு எந்த வாய்ப்பு இல்லை. அவனுக்கு வின்னிங் சான்ஸ் அதிகமானதுக்கு காரணம் அதை நம்ம ஹீரோவே சொல்றான். அவளுக்கு அந்த அட்டாக்கை தடுக்கிறது தவிர வேற வழி இல்லை. ஏன்னா நான் வீக் ஆனவன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ல அவனால அவனே பாதுகாத்துக்கிற அளவுக்கு கூட அவன்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை. இதோட இந்த சாப்டர் முடியுது. நான் எதனா தப்பா சொல்லி உங்களுக்கு அது தப்பா புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, பாய் பாய். வீடியோ முடியுது.